இன்னும் இந்த விமான நிலையம் தொழில் வளர்ச்சிக்கும் பொருளாதார அடிப்படையிலும் முக்கியத்துவம் வாய்ந்ததா இல்ல பிரச்சனைகள் இருக்கா கேட்கலாம். திரு ரகுநாதன், பரந்தூர் விமான நிலையம் பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கியமானது அப்படின்னு அமைச்சர் சொல்றாருல்ல, எந்த அடிப்படையில் அது பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது? ஒரு பக்கம் இங்க இத்தனை கிராம மக்கள் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு விஜய் சொல்றாரு. வணக்கம் அபிநயா. ஒரு விதத்தில் இன்றைக்கு திரு விஜய் அவர்களின் பேச்சு எனக்கு பிடித்திருந்தது. அது எந்த விதத்தில்னா, விமான நிலையம் வருவதை நான் எதிர்க்கவில்லை அப்படின்றது நிச்சயமாக பாராட்டப்பட வேண்டிய ஒன்றுதான். மாற்றம் ஒன்றே மாறாது. இந்த காலகட்டத்தில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பற்றி பேசுகிறோம். அந்த மாற்றத்தை ஏற்கலைன்னா, ஒருபுறம் ஏற்றுக்கொண்டால் வேலை இழப்புகள் வரும், அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால் வாய்ப்புகளே இழக்க வேண்டியிருக்கும். அத மாதிரி இன்றைக்கு இருக்கிற சென்னை விமான நிலையம் எந்த விதத்திலுமே தொழில் வளர்ச்சிக்கோ அல்லது இங்கு விமான நிலையத்தை உபயோகிப்பவர்களுக்கோ எந்த விதத்திலும் பலன் அளிக்கவில்லை. இருக்கிற வீட்டை எக்ஸ்பேண்ட் பண்றது வேற, புதுசாக ஒரு வீட்டை கட்டுவது வேற. இது வந்து கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட்ல வருது, புதுசாக நீங்க ஸ்கிராட்ச்ல இருந்து ஆரம்பிக்கிறீங்க, என்வாயன்மெண்டலி ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கு. ஃப்ரெண்ட்லி இல்லை, எனக்கு முக்கியமானது என்னன்னா, இன்றைக்கு தமிழகம் வேலை வாய்ப்புகளை பெருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கா இல்லையா? நிச்சயமா இருக்கு. ஏன் இருக்கு அப்படின்னா, வேலை வாய்ப்புகள் தமிழகத்தில் இருப்பவர்களுக்கு கொடுத்தாக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும். அப்போ அது எந்த விதத்தில் வரும் அப்படின்னா, தொழில் வளர்ச்சியின் மூலமாகத்தான் வரும். 1 ட்ரில்லியன் கனவை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கிறோம், பல முயற்சிகளை எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போ ஒரு பொருள் தமிழகத்திலே உற்பத்தி செய்து அதை வெளிநாடுகளுக்கோ வெளி மாநிலங்களுக்கோ கொண்டு செல்ல வேண்டும் என்றால் ஒரு ஏர்போர்ட் அல்லது சீபோர்ட் நிச்சயம் தேவை. அப்போ ஏர்போர்ட்டில் இன்றைக்கு சென்னையினுடைய ஏர்போர்ட்டில் இப்போ இருக்கக்கூடிய ஏர்போர்ட்டில் ஒரு கார்கோ வருவதை எடுப்பதற்கு 3 to 4 நாட்கள். என்னுடைய பொருள் உற்பத்தி செய்ததுக்கு அப்புறம் வெளிநாட்டிற்கு அதை அனுப்புவதற்கு 4 to 7 நாட்கள் ஆகிறது. கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் வேற, ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி இல்லை. இரண்டாவது, இன்றைக்கு ஏன் கோயம்புத்தூருக்கு போகிறதுக்கு 15,000 ரூபாய் விமான செலவு வருகிறது? யோசிச்சு பாருங்க. இட்ஸ் அ டிமாண்ட் அண்ட் சப்ளை கேப் தான். இன்றைக்கு இருக்கிற விமான நிலையத்தில் இத்தனை விமானங்கள் தான் தரையிறங்கலாம், இத்தனை விமானங்கள் தான் மேலே எழும்பலாம். அப்படின்ற பொழுது நம்பர் ஆஃப் பீப்புள் யூஸ் பண்ணுறது அதிகமாக இருக்கும் பொழுது கட்டுப்பாடுகள் வருகிறது, விலை ஏற்றம் வருகிறது. அப்போ நம்ம ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். இங்கிருந்து பெங்களூருக்கு போய் நம்ம சான் பிரான்சிஸ்கோவுக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். சான் பிரான்சிஸ்கோ அப்படின்றத இணைக்க வேண்டிய கட்டாயத்தில் தமிழகம் இருக்கு. இன்றைக்கு ஹைதராபாத்தும் பெங்களூரும் தமிழகத்திற்கு வர வேண்டிய முதலீடுகளை இதன் மூலமாக கூட ஈர்ப்பதற்கு உண்டான வாய்ப்புகளை பார்க்கிறோம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் முக்கியமான ஒரு விஷயம், அமைச்சர் சொன்னது அதை தான் நீங்க சொல்றீங்க. பட் அதுக்காக இந்த 13 கிராம விவசாயிகள் இருக்கிறாங்க, ஒரு 5000க்கும் மேற்பட்ட விவசாய நிலங்கள் இருக்கு, அவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது, அவர்கள் சமரசம் செய்யப்படுகிறார்கள் என்கின்ற குற்றச்சாட்டை மறுதளிக்க முடியுமா? இதில் சில விஷயங்கள் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். எந்த ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்தாலும், இப்போ சென்னையில் மெட்ரோனுடைய திட்டங்கள் விரிவடைந்துட்டு இருக்கு. அப்போ அதனால் பாதிக்கப்பட்ட வர்த்தகர்களும் இருப்பார்கள், வீடுகளும் இருக்கும். ஒரு பிரிட்ஜ் வருதுன்னா அதனால் சில ஏரியாக்கள் கையகப்படுத்தப்படும், ரோடு வருதுன்னா வருத்தப்படும். இது எல்லாமே வேறு வழி கிடையாது. அப்போ நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தாக்க, இழப்பவர்களுக்கு வேண்டிய இழப்பீடு கொடுக்கப்படுகிறதா, வாய்ப்புகள் கொடுக்கப்படுகிறதா, அவர்களது வாழ்வாதாரம் மீட்டெடுக்கப்படுகிறதா என்று பார்க்கணும். இன்றைக்கு பரந்தூரை பொறுத்தவரை இந்த இடம் தேர்வு செய்வதை பற்றி நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி முதல்ல 4 இடத்தை தேர்வு செய்து அதிலே இருப்பதற்குள் ஒரு 5000 ஏக்கர் நமக்கு வேண்டும் என்றால் 40% நிலம் அரசிடம் இருந்ததனால் ஒரு 3000 சதுர ஏக்கர் மட்டும்தான் கையகப்படுத்த வேண்டிய நிலை இருந்ததால் பரந்தூரை செலக்ட் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருந்தோம். இரண்டாவது, இதனால் பாதிப்பு ஏற்படுவது நிச்சயமாக ஏற்படக்கூடியதுதான். பாதிப்பு இல்லாத மாற்றங்கள் வருவதற்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் அந்த பாதிப்பு அடைந்தவர்களுக்காக குரல் எழுப்பியதற்கு விஜய்க்கு நிச்சயமாக நம்ம பாராட்டு தெரிவிக்கிறோம். என்ன சொல்றாருன்னா,
இந்த விவசாய நிலம் வேணாம், நான் விமான நிலையம் வேண்டான்னு சொல்லலை, நீங்க ஆரம்பிக்கும் போது அதை அப்ரிஷியேட் பண்ணீங்க, வேறொரு பக்கம் அமைச்சுக்கோங்க அப்படின்றாரு. இந்த அளவுக்கு நிலம் வேறு விவசாய நிலங்களை தொடாம தமிழ்நாட்டுல அதே போல ஒரு நகரத்தை ஒட்டிய ஒரு பகுதியில இருக்குமா? விஜய் வந்து புரிதலோட சொல்றாரா இல்ல போற போக்குல சொல்றாரா? சில விஷயங்கள் அரசியல் சார்ந்து பேசுவதை நான் தவிர்த்து விட விரும்புகிறேன். இந்த விஷயத்தை பொறுத்தவரை வேறு எந்த இடமும் இந்த வசதிகளுடன் இல்லை என்பதுதான். வளர்ச்சிக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு ஒரு லேண்ட் அக்விசிஷன், அதற்கு ஏற்ப இருக்கக்கூடிய லேண்ட் அக்விசிஷன், அந்த அடிப்படையிலேயே அந்த பார்வையிலேயே சொல்லுங்க. இன்னைக்கு பரந்தூரை எடுத்துக்கங்க, இருந்த 4 இடங்களுக்குள்ள எனக்கு என்னெல்லாம் லிமிடேஷன் எடுத்துக்கோம். இந்த இடத்த செலக்ட் பண்ணும்போது சென்னைக்கு அருகாமையில் இருக்கணும், ஈஸி கனெக்டிவிட்டி இருக்கணும், பக்கத்தில் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் இருந்தால் மெட்டீரியல் மூவ்மெண்ட்டு எனக்கு ஃபாஸ்டராக இருக்கும், வந்து போவதற்கு அங்கிருந்து பிரிந்து எங்கு செல்ல வேண்டுமோ அங்கு செல்வதற்கு வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும், அந்த இடத்தை நமக்கு தேவையான முறையிலே அமைத்துக் கொள்வதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்க வேண்டும். இவ்வளவுதான் வேணும் எனக்கு. இப்போ இந்த இடத்தை தேர்வு செய்யும் பொழுது இதுல வந்து இறங்குறவங்க எந்த பகுதியினாலும் தமிழகத்திலே ஒரு 6 மணி நேரத்திலிருந்து 7 மணி நேரத்துக்குள்ள சென்றடைய முடியும். இரண்டாவது, ஒரகடம், ஸ்ரீபெரும்புதூர் அல்லது காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்த கிட்டத்தட்ட 13 தொழில் மண்டலங்களுக்கு ஒரு 2 மணி நேரத்திலே இந்த சரக்கு விமானத்தை அடையக்கூடிய வாய்ப்பு இங்கே இருக்கு. நான்காவதாக பார்க்க போகும் என்றால் இதனுடைய கனெக்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணணும். நிச்சயமாக இதை ஆரம்பிக்கும் பொழுதே ஒரு மெட்ரோ லைன் இருக்கணும். எப்படி கோலாலம்பூர்ல அதனுடைய ஏர்போர்ட் 2 மணி நேரமாக இருந்தாலும் 39 நிமிடத்தில் KLIA எக்ஸ்பிரஸ்ல வர முடியுதோ அதே மாதிரி கட்டமைப்புகளை மாடர்னாக இருக்க வேண்டும், வசதியாக இருக்க வேண்டும், வாய்ப்புகளை பெருக்க வேண்டும் அப்படின்றத பார்க்கணும். டீசென்ட்ரலைஸ்டு ஒரு டெவலப்மெண்ட் இந்த சிட்டிக்கு தேவைப்படுது. இன்னைக்கு வந்து உங்களுக்கு அவுட்டர் ரிங் ரோடு இருக்கிறதுனால தான் சென்னைக்குள்ள நம்மளால போய் வர முடியுது. இதுவே டிராபிக் ஜாம் அதிகமா இருக்கு. இப்ப நுங்கம்பாக்கத்திலிருந்து நீங்க வருவதற்கு எனக்கு வந்து கிட்டத்தட்ட 45 நிமிடம் ஆகிறது. அப்போ நீங்க பார்க்கணும், அப்போ ஃபியூச்சர்ல ஒரு 5 வருடம் கழித்து ஒரு 8 வருடம் கழித்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும் பொழுது டீசென்ட்ரலைஸ் பண்ணணும். அப்போ பஸ் ஸ்டேஷனை கோயம்பேடுல இருந்து ஊருக்கு வெளியில கொண்டு போறோம். இதனுடைய கட்டமைப்பு கொண்டு வருவதற்கு, அதை பழகுவதற்கு அல்லது அதில் சாத்தியக்கூறுகளை ஆராய்வதற்கு சில நேரம் காலம் தேவைப்படத்தான் போகிறது. ஆனா தேவை இருக்கு, இந்த காலத்தினுடைய தேவையாக அது இருக்கு, கட்டாயமாக இருக்கிறது. எப்படி இவர் வந்து அவர்களுக்காக குரல் கொடுக்கிறாரோ அதே மாதிரி இதனால் பாதிக்கப்பட்ட சிறு குறு தொழில் வளர்ச்சிக்கும் அல்லது வாழ்வாதாரத்தை பெருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் இவர் குரல் கொடுப்பார் என்று நம்புகிறோம். ஓகே திரு ரகுநாதன், ஒய் பரந்தூர் ஒய் நாட் பன்னூர் அப்படின்னு கேட்குறாங்க, சுருக்கமா. இல்ல அபிநயா, நான் வந்து இதை பொலிட்டிசைஸ் பண்ணக்கூடாதுன்னு பார்க்குறேன். விஷயம் வந்து பல திசையில் மாற்றப்படுகிறது. நேற்றைக்கு அமைச்சர் தங்கம் தென்னரசு பேசும்பொழுது இன்னொரு விமான நிலையம் ஏன் தேவை அப்படின்னு ஒரு ஜஸ்டிஃபிகேஷனை கொடுக்கிறார். இன்றைக்கு காலையில் திரு விஜய் அவர்கள் இந்த கேள்வியை எழுப்பியதற்கு பிறகு ஏன் பரந்தூர் அப்படின்ற ஒரு விளக்கத்தை, ஒரு வெள்ளை அறிக்கையை தமிழக அரசு கொடுக்கும் என்று நம்புவோம். 4 விதத்தில் அதை அனலைஸ் பண்ணணும். சுருக்கம் ஒன்று வந்து இதனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் என்ன தரப்படுகிறதுன்னு. எங்களுக்கு தெரிந்தவரை 3 முறை பேச்சுவார்த்தை நடத்தி இன்றைய மார்க்கெட் ரேட்டை விட 3.5 மடங்கு அதிகமாக தருகிறோம் என்பது ப்ரொபோசல். இரண்டாவது, மாற்று இடம் வேண்டும் என்றால் தருகிறோம் என்பது. மூன்றாவது, அரசு வேலை வேண்டும் என்றால் தருகிறோம் என்பது. நான்காவது, வேலையில் முன்னுரிமை தருகிறோம் என்பது. இதுல மாறுபட்ட கருத்துகள் இருக்கலாம். இந்த மாதிரி யாரு கொடுப்பாங்க, நாளைக்கு எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் யார் உங்க பின்னாடி அலையிறது, இதெல்லாம் இருக்கலாம். பரந்தூரா பன்னூரா, ஏன் இந்த இடம் தேர்ந்தெடுக்கப்பட்டது? இந்த 27 கிலோமீட்டரில் இருந்து 65 கிலோமீட்டர் போவதற்கு உண்டான தூரத்தை நாம் எப்படி ஈடுகட்டப் போகிறோம்? இதனால் வரும் நன்மைகள் என்ன? சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுவதற்கு நம்ம என்ன மாற்று செயல்களை செய்ய போகிறோம்? இத மாதிரி ஒரு 4 வழிமுறைகள்ல ஏன் இதை செலக்ட் பண்ண வேண்டியது அப்படின்றத ப்ரொஃபஷனலாக ஒரு வெள்ளை அறிக்கை கொடுத்தால் போறோம். இரண்டாவது, இனிமேல் நேரம் கடத்தக்கூடிய செயல்களை செய்வதிலே பிரயோஜனம் இல்லை. காலம் கடந்து விட்டது.
இப்பொழுதுதான் இதற்கு அப்ரூவல் வந்தாச்சு. இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளியை உடனடியாக கண்டுபிடித்து வேலையை ஆரம்பிக்க வேண்டும். அது பரந்தூரா இருக்கலாம், பன்னூராக இருக்கலாம், எங்க ஒண்ணா இருக்கலாம். விமான நிலையம் தேவை. அதனுடைய வேலையை ஆரம்பிங்கள். நேரம் இல்ல. விருந்தினர்களுக்கு நன்றி. மற்றும்